குற்றம் ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த கனிமொழிக்கு தாரை தப்பட்டைகள் முழங்க சென்னை விமான நிலையத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலாநிதி தயாநிதி மாறன் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து 3 மணி நேரம் பேண்டு வாத்தியங்கள் முழங்கியதாலும் திமுகவினரின் நெரிசலாலும் விமான பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கனிமொழி 3/12/2011 அன்று மதியம் 1:30 மணிக்கு ஜெட் ஏர்வேஸ் விமானம் மூலம் டெல்லியிலிருந்து சென்னை வந்தார். உடன் TR பாலு, பழனி மாணிக்கம் ஆகியோர் வந்தனர். சென்னை விமான நிலையத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், MP, MLAக்கள் மற்றும் திமுகவினர் அவரை வரவேற்றனர். கிண்டி முதல் விமான நிலையம் வரை கனிமொழியை வரவேற்று ஏராளமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. திமுக தலைவர் கருணாநிதி பகல் 12:30 மணிக்கு விமான நிலையத்திற்கு வந்தார். அவரை தொடர்ந்து ஸ்டாலின், தயாளு, ராஜாத்தி, செல்வி, தமிழரசு, கனிமொழியின் கணவர் அரவிந்தன், மகன் ஆதித்யா என கருணாநிதியின் குடும்பத்தினர் அனைவரும் வந்தனர். கனிமொழி வரும் வரை விமான நிலைய ஓய்வறையில் காத்திருந்த கருணாநிதி விமானம் தரையிறங்கிய தகவல் கிடைத்ததும் வெளியே வந்து கனிமொழியை வரவேற்றார். பின் கனிமொழியை தனது காரில் ஏற்றிக்கொண்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டார். கனிமொழியை வரவேற்க கருணாநிதி குடும்பத்தினர் அனைவரும் வந்த நிலையில் கலாநிதி தயாநிதி மாறன் ஆகியோர் வரவில்லை. கனிமொழியை வரவேற்க காலை 10 மணி முதலே கட்சியினர் வரத் துவங்கிவிட்டனர். உடனடியாக காதை கிழிக்கும் சத்தத்துடன் பேண்டு வாத்தியமும் முழங்கத் துவங்கின. பகல் 12 மணியில் இருந்தே கனிமொழியின் வீடு அமைந்துள்ள CIT காலனியில் கட்சி தொண்டர்கள் திரள ஆரம்பித்து விட்டனர். மேளதாளங்கள் முழங்கின. பறையாட்டம் காதை பிளந்தது. சரபடி பட்டாசுகள் பட்டையை கிளப்பின. முருகன் அசுரர்கள் பூதங்கள் போல் வேடமிட்டவர்கள் ஆடினர். சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் நிறைய பேர் தத்தம் திறமைகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்தனர். CID காலனி வீட்டில் பூக்களால் வரவேற்பு வளைவு அமைக்கப்பட்டிருந்தது. வாசலை நிறைக்கும் பெரிய கோலம் போடப்பட்டிருந்தது. மதியம் சரியாக 2:25க்கு தந்தை கருணாநிதி, தாய் ராஜாத்தியுடன் ஒரே காரில் வீடு வந்து சேர்ந்தார் கனிமொழி. திருஷ்டி சுத்தி போடப்பட்டது. பூசணிக்காய் உடைக்கப்பட்டது. வீட்டுக்குள் எல்லோரும் நுழைந்துவிட கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சரவணபவன் ஹோட்டலில் இருந்தும் 1000 பேருக்கு சைவ சாப்பாடு வரவழைக்கப்பட்டிருந்தது. நாம் MPக்களின் சொத்து விவரங்களை தனித்தனியாக பார்க்கும்போது பாதி பேருக்கு மேல் குறைந்தபட்சம் கோடீஸ்வரர்களாக உள்ளார்கள். கோடீஸ்வர MPக்கள் இல்லாத கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் மட்டும்தான். இடதுசாரி கட்சிகளின் MPக்கள் தான் அரசாங்கத்துக்கு எந்த கடன் பாக்கியம் இல்லாதவர்கள். கிரிமினல் குற்ற வழக்கு பதிவாகியுள்ள MPக்களில் பாதி பேர் மீதுள்ள வழக்குகளில் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாவது சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும். படிப்பு விஷயத்தில் ஆறுதல் அளிக்கும் இளைய MPக்கள் தான் இந்த கிரிமினல் வழக்கு விவகாரத்தில் கவலை தருகிறார்கள். 36 முதல் 45 வயதுக்குள் இருப்பவர்கள் மீதான அதிக கிரிமினல் வழக்குகள் உள்ளன. மீடியாக்கள் கோமாளி மாதிரி வர்ணிக்கிற லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்தில்தான் படித்த MPக்கள் அதிகம். பலருக்கு தெரியாத ஆச்சரியமான உண்மை, தூய்மைக்கு பெயர் போன ஜெயபிரகாஷ் நாராயணின் மாணவர் இயக்க தலைவராக அரசியலில் நுழைந்தவர்தான் லாலு பிரசாத். மொத்தத்தில் கிரிமினல் MPக்களை அதிகமாக வைத்திருக்கும் கட்சி லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம்தான். இதைப்போல் பல MPக்கள் மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் உள்ளன. மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் எந்த கட்சியினராயிருந்தாலும் குற்றச்சாட்டிற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். முக்கன் முதல்வனாயினும் நெற்றிக்கண் திறந்து காட்டினாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரன் வாதத்தை நாம் மறக்கவே கூடாது. குற்றம் புரிந்தவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் காண முடியாது. மக்களுக்கும் அவர்கள் நிம்மதியாக உழைக்க முடியாது. ஆகவே வருங்கால இளம் MPக்கள் தங்களை குற்றமற்றவர்களாக, தூய்மையாளர்களாக
நாட்டு மக்களுக்கு உழைப்பதையே தங்கள் நோக்கமாக கொண்டவர்களாக பாடுபட முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம்.